எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ரொம்ப பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு எங்கள் அண்ணனை பார்த்ததே அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அண்ணன் உண்மையிலே கேப்டன் இருந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேப்டன் பிரபாகரன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையில் 9 மணி ஷோ. ரொம்ப ஆரவாரமாக அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி கேப்டன் படத்தை விரும்பி பார்க்க போவோமோ அதே ஒரு ஃபீலோட வந்து இந்த படத்தை பார்க்க வந்தேன். நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் கூட்டம் இருக்காது, அவ்வளோவா பழைய படத்தை விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், தேட்டர் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு. பயங்கர எக்ஸைட்மெண்ட், பயங்கர வெறித்தனமா எல்லாருமே பார்த்து ரசிக்கிற விதம். இன்னைக்கு இளைய தலைமுறைகளும் வந்து படத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், ஹாப்பினஸா இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். கேப்டன் எங்க கூட இல்லைன்னா கூட எங்க மனசுல ஆழமா இருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்காரு, எல்லாரும் மனசுல இருக்காரு. இந்த இளைய தலைமுறைகள் கண்டிப்பா கேப்டனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து பாருங்க. அவ்வளவு அருமையான படம். இன்றைக்கு காலகட்டத்தில் படம் நல்ல படமே வர்றது இல்லைங்க, ரொம்ப ரேரா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கேப்டன் பிரபாகரன் படம் புதுசா கண்டிப்பா இளைய தலைமுறைகள் வந்து பார்த்து ரசிப்பீங்க. அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரியான படமா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா டயலாக் டெலிவரிலாம் லேக்க தலைவர்கள் சார் எங்க கேப்டனுக்காகவே எழுதின மாதிரி செம்ம டயலாக் டெலிவரி. ஆனா வந்து கோர்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கோர்ட் சீன் வரும். அதில் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் அது 10 நிமிஷம் சீன் தான் இருக்கு. 10 நிமிஷம் சீன் கட் பண்ணியிருக்காங்க. நிறைய சீன் இடையில கட் பண்ணாலும் வேற லெவல்ல இருக்கு சார். கண்டிப்பா இன்னும் 10 முறை இல்லை 100 முறை இந்த படம் கேப்டன் பிரபாகரன் படம் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார், கேப்டனை மிஸ் பண்றதை நினைச்சு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஆனா வருத்தமா இருந்தாலும் எங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கார், கண்டிப்பா வாழ்ந்துகிட்டு இருப்பார். எங்ககிட்ட கூட மட்டும் இல்ல மக்கள் மனசுல எல்லார் மனசுலயும் இன்னைக்கு கேப்டன் வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா சோசியல் மீடியாக்கள் அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதை நினைச்சு வருத்தமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதே சோசியல் மீடியாவை எங்க கேப்டனை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா இன்னைக்கு உயிரோட இல்ல. அவர் உயிரோட இருக்கும்போது இந்த சோசியல் மீடியாக்கள் அவர் நல்ல விதமா காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் தான் சிஎம்மா இருப்பாரு. ஆனா இந்த நாட்டு மக்கள் கண்டிப்பா அவரை ஏமாத்திட்டாங்க. நாட்டு மக்கள் ஏமாத்தல, அவரை ஏமாத்தல, நாட்டு மக்கள் தான் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதனை இழந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தெரியல சார், அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்லலாமா சார்? இன்னைக்கு விஜய் இளைய தலைமுறைக்கு விஜய் வர்றாரு, உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இவரையும் அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. ஏன்னா அதான் அரசியல் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் வேணும். அதனால இன்றைய இளைய தலைமுறைக்காக ஒரு இளைய தளபதி விஜய் வர்றாரு. கண்டிப்பா இவரையும் நம்ம கேப்டனை மாதிரி ஒதுக்கிறாம இவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் அந்த இடத்த பிடிப்பாரா மாட்டாரா அப்படிலாம் தெரியல. அப்படி பிடிச்சாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். அது உண்மையில அந்த நியூஸை நான் பார்த்தேன் சார். ரொம்ப அந்த நியூஸை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அவர் சொன்ன விதம், எங்க அண்ணன் கேப்டன் அப்படின்னு சொன்னாரு. அது எங்க அண்ணன் கேப்டன் வாழ்ந்த ஊர், எங்க அண்ணன் கேப்டன் பிறந்த ஊர்ல நான் வந்து மாநாடு போடுறதை நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரு. அந்த கேப்டன் பேரை சொல்லும் போது பயங்கர சந்தோஷமா இருந்தது. கேப்டன் கண்டிப்பா கேப்டனுடைய எங்களுடைய ஆதரவு நிச்சயமா விஜய்க்கு இருக்கும், எங்க அண்ணியாருக்கும் இருக்கும். ஏன்னா எங்க அண்ணியார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கேப்டன் தான். அந்த கேப்டன் இடத்தை நிரப்புறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர முடியாது. அவங்க கூட இணைஞ்சு சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாருமே சக்சஸ் பண்ண முடியும் ஒண்ணு. ஓகே, ஆக்சுவலி நான் ஒரு முஸ்லீம். இன்னைக்கு வந்து கேப்டன் அண்ணனை ஒரு தெய்வமா வணங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்க, அவங்கள கூட கடவுள் அப்படின்னு சொல்லலை, கடவுளா வணங்கலை, அவங்க மனசுல இருக்காங்க. ஆனா கேப்டன் மட்டும்தான் இன்னைக்கு தெய்வமா ஒரு கோவிலா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு மனிதரையும் கடவுளுக்கு நிகராக சொல்லக்கூடாது எங்க மதத்துல. இருந்தாலும் அவர் மக்கள் மனதுல இந்த அளவுக்கு ஒரு தெய்வமா இருக்கிறார் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி ரீரிலீஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் ரீரிலீஸ் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சது வந்து ஒரு நல்ல இது. நான் ஆக்சுவலி இந்த படத்தை மிஸ் பண்ணேன், சின்ன வயசில் பார்க்க மிஸ் பண்ண படம். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல தருணம் கிடச்சிது. ஸோ எக்ஸலண்ட் மூவிங்க. கேப்டன் அவர்கள் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓவராலாக எக்ஸலண்ட் மூவி. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தனியாக வந்தது. இவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது ஷீ இஸ் அ வெரி குட் பர்சன். ஸோ நம்ம கூட இருந்திருக்கலாம்.
பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். சமாதியை வந்து எல்லா தரப்பினரும் போய் கோயிலாக வழிபட ஒரு யாருக்குமே இன்ன வரைக்கும் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கிடையாது. ஆமா. அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு? ரொம்ப இது நான் வந்து அதை போய் பார்க்கல. ஆனால் வந்து நான் அந்த சைடு போகும்போதெல்லாம் நிறையா பேர் வந்து இது பண்ணிட்டு போவாங்க. அது பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் அவரை கேள்விப்பட்டது வந்து ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அது வந்து ரொம்ப இதுங்க சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் அவங்களுடைய இடத்தை வந்து இளைய தளபதி நிரப்புமாறு சில பேர் சொல்றாங்க. எங்க அண்ணனோட இடத்துல அது சாத்தியமாகும். அது தெரியலைங்க, எனக்கு நோ ஐடியா. நேற்று மாநாட்டில் கூட விஜய் அவர்கள் எங்க அண்ணன் கேப்டன் எங்க அண்ணனோட ஊரில் தான் நான் மாநாடு போறேன். தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. சரி. கேப்டனுக்கு ஒரு பிறந்த நாள் வருது. ஆ, So, அதை என்ன ஷேர் பண்ணிக்கிறீங்க? அவர் பிறந்த நாள் அதுவுமா இந்த படம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு நல்ல இதுவாக நினைக்கிறேன். அவருக்கு இந்த படம் வந்து பரிசு காணிக்கையாக நான் இது பண்ணுறேன். 13 வாரம் கழித்து கேப்டன் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 200 நாள் ஓடணுண்ணே. 200 நாளுக்கு மேலேயே ஓடும். இந்த படத்தை நானே வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன். அவர் அந்த ஓப்பனிங் சீன் வரும்போது அந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்து அப்படியே வந்து ஜீப்பில் வந்து இறங்குவார். அது ஒரு 2 லைட்டு வந்து அப்படியே மின்னும். அந்த பொம்பளையால் அப்படியே ஓடி வந்து அது கீழே விழுந்துட்டு அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் ஒன்று போடுவார். போட்டுட்டு அதில் வந்து ஆரம்பிங்கன்னு படம். எல்லாருமே அந்த படத்தில் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க, நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அந்த படம் வந்து சூப்பர் படம். எப்போ வேணாலும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆல் ரைட் ஃபேவரட்னு அது நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சார் ஆர்கே செல்வமணி சார். அவர் உழைப்பில் தான் எல்லாமே வந்து அந்த படம் இது பண்ணது. இந்த மாதிரி அவர் திருப்பி ஒரு படம் எடுக்கணும். அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். விஜயகாந்த் சார் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆர்கே செல்வமணி. அது திருப்பியும் வந்து அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஆனால் அவர் இல்லை, அவர் பையனை வச்சு எடுக்கணும். அது எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களோட கருத்து. அது என்னை பற்றி சொல்லுதான். படம் போட்டாங்க உள்ளது. நான் போய் அவரை ரொம்ப நாள் ஆகுது பார்த்து, தியேட்டரில் போய் பார்க்கணும். கேப்டன் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுதானே, ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவர் இல்லைன்னு சொன்னோடனே யாராலையும் நம்ப முடியல. அவர் இருக்காருண்ணே, இன்னும் வந்து எல்லா மனசுலையும் இருக்காரு, எல்லா கூடயும் இருக்காரு. என் கூட இருக்காரு. எனக்கு அவர் அழகுண்ணே, அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ண்ணே. அதுவும் இந்த என்னாசி மச்சான் ஒரு படத்தில் அப்படியே ஒரு ராசி தான், கை ராசி தான், முகமே ராசி தான். அந்த பாட்டை அவருக்கே எழுதுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் என் கூடயே இருக்கார். நான் விஜயகாந்த் ரசிகர்னு சொல்ல பெருமைப்படுதேன். சில பேர் சொல்லுவாங்க என்ன கூட, நானும் அவர் மாதிரி தான் இருக்கேன்னு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவர் திருப்பி என்னைக்கும் வந்து மக்கள் நினைச்சில் இது பண்ணியிருக்காரு. அவர் சாப்பாடு போட்டது, அவர் கூட பழகுனது, டெக்னீஷியனோட எல்லாத்துக்கும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதான் உண்மை. அவர் இடத்தை வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி. தெரிலண்ணே, எதிரில் நான் அவர் ஈக்குவலுக்கு வந்து அவர் கேப்டன் தான். விஜயகாந்த் சார் தான். அவர் இடத்த வந்து யார் நிரப்புவாங்க அதெல்லாம் சரியாக தெரில. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதம்மா, கருணாநிதி ஐயா அவங்க இருக்கும் போதே வந்து அவர் வந்து வந்தார். சும்மா வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து ஜெயிச்சார். அவர் இடத்த வந்து நிரப்புவாங்களாம் வந்து சரியாக தெரியல. ஆனால் விஜய் அவர் வந்தார்னா என்னுடைய வாழ்த்துக்கள்.